ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமலாஸ் ஆல் இன் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேழ்வரகு புட்டு. 2 கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு அரை டீஸ்பூன் உப்பை எடுத்து அரை கிளாஸ் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து லேசாக பிசையணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிட்டே வரணும். இதுக்கான பதம் இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்க வரணும், அவ்வளோதான் அந்த புட்டுக்கான பதம். இப்போ அந்த கட்டியெல்லாம் இருக்க பாருங்கள், அதெல்லாம் ஜெலிச்சு எடுத்துக்கணும். ஜெலிச்சு எடுத்துட்டோன்னா மாவு உதிரி உதிரியாக வந்துடும். எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், உதிரி உதிரியாக வந்துடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தில் ஆவி வந்ததும் துணி போட்டு இந்த மாவையும் போட்டு மாவை எல்லா பக்கமும் சமமாக போடுங்க. போட்டு மூடிட்டு இட்லி பாத்திரம் மூடி போட்டு சிம்மில் 20 நிமிஷம் வேக விடுங்க. அதே பக்கம் அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். 20 நிமிஷம் இது வெந்ததும் திறந்து பார்த்தீங்கன்னா, கையில் எடுத்து அதை உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டு வரும், வெந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதை பாத்திரத்தில் கொட்டி கரண்டியால் கலக்குனீங்கன்னா உதிரி உதிரியாக வந்துடும். அது கூடவே ஏலக்காய் சர்க்கரை அடித்து வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு தேவையான அளவு தேங்காய் நான் மிக்சிலேயே தான் போட்டிருக்கேன். போட்டு 2 கப்பு தேங்காய். கொஞ்சம் சர்க்கரை பத்தாதுன்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லமும் சேர்க்கலாம். நல்லா கலரிட்டு இது நல்லா கலரிங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. உதிரி உதிரியாக வந்துடும். கேழ்வரகு புட்டு தயார். இது குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்ச ரெசிபி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.